இவங்க காட்டுறாங்கங்க. திமுக என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக வெளியில் பேசுகிற பேச்செல்லாம் வச்சு திமுகவோட எண்ணம் என்ன என்பதை நீங்கள் யூகித்து விட்டதாக கருதுவீர்களேயானால் ஐ எம் சாரி, யூ ஆர் ராங். திமுக மனசில் என்ன ஓடுதுன்றது அதெல்லாம் தெரியாது. பாலிட்டிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அதில் உங்களுக்கு வந்து நிரந்தர நண்பர்களும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. தெர் ஆர் நோ பர்மனெண்ட் எனிமீஸ் ஆர் பர்மனெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தெர் ஆர் ஒன்லி பர்மனெண்ட் இன்ட்ரெஸ்ட்ஸ். காங்கிரஸ் இதை துருப்பு சீட்டாக காமிச்சு இதை சாதித்திருக்கலாம். திமுக வருமா வராதுன்னெலாம் நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் உறுதியாலாம் சொல்ல முடியாது. பிஜேபியோடய போனவங்க திரும்ப காங்கிரஸோட வரமாட்டாங்கன்னெலாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பெரிய அளவில் ஒன்றும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. யூ கேனாட் கிவ் அஷூரன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஎம்கே. இன்றைக்கி இருக்குன்னா நாளைக்கு இல்லைன்னு கூட வரும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இருக்குன்னு வரும். அதனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு நெருக்கடி இருக்குது, திமுகவுக்கு நெருக்கடி இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்ஃபேக்ட் திமுகவுக்கும் கடுமையான நெருக்கடி இருக்குது. இன்றைக்கி திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. கம்ப்ளீட்டாக எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் திமுக விட்டு ஜெட்டிசன் பண்ணிட்டாங்க. தனியாக திமுகவோட அரசியல் நடத்த முடியாது. அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்டிஏவை நோக்கி நகர்றது. என்டிஏவை நோக்கி திமுக போக மாட்டாங்கலாம் யாரும் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். இந்த கூட்டணி கட்சிகள் விலகியது தொடருமே, ஆனால் தொடர தான் வாய்ப்பு அதிகம் நான் நினைக்கிறேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக அவங்க என்டிஏவை நோக்கி நகருவார்கள். அதுதான் லாஜிக்கல் எண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும்.